ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் சீக்கிரம் தீர்ந்துருதா? இல்லை இப்போ இருக்கிற இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டை எப்படியாவது மேனேஜ் பண்ணி இருக்கிற சிலிண்டரை வச்சு ஓட்டணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் அம்மு, இது அம்முஸ் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முன்னே கேமரா முன்னாடி பார்த்து பேசுகிறது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் என்னோடய டெய்லி ரொட்டீனை வீடியோவில் காமிச்சிட்டு நான் பேசுகிறேன். கேஸ் விஷயத்தில் அலட்சியத்தால் நிறைய தப்பு நான் பண்ணுறது உண்டு. அதை நீங்களும் பண்ணுவீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிச்சனுக்குள்ளே போன உடனே ஃப்ளேம் ஆன் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் தான் என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறது. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தான் இட்லி சுடலாமா தோசை சுடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அடுத்து க்ரீன் டீ போடுறேன், சீரக தண்ணி போடுறேன்னு சொல்லிவிட்டு கேஸ் அப்படியே வேஸ்ட் பண்ணுறது. தண்ணி அப்படியே கொதிக்க விட்டு அது சுண்ட ஆற வரைக்கும் கொதிச்சிட்டே இருக்கிறது. ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாதுங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக எவ்வளோ கேஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த தட்டுப்பாடு வந்ததுக்கப்புறம் தான் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, இந்த கேஸை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறன்ற வருத்தமே வருது. இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வாங்க சுலபமாக ஃபாலோ பண்ணுற மாதிரி 15 கேஸ் சேவிங் டிப்ஸை பார்த்துடலாம். இதை ஃபாலோ பண்ணால் கேஸ் செலவு குறையும், கேஸும் அதிக நாள் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 1. ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி இப்போல்லாம் சமைக்கிறதுக்கு ஒன் பாட் மீலாக ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அரிசி பருப்பு சாதம், புலாவ், பிரியாணி அந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயே ஒன் பாட்லேயே பண்ணுற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதால் கேஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நின்று சமைக்கவும் தேவையில்லை. டிப் நம்பர் 2, சோக்கிங், அதாவது ஊற வைக்கிறது. அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வச்சோன்னா எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நமக்கு குக்கிங் டைம் சேவ் ஆகும். சரி, பயிர் வகைகள், கொண்டக்கடலை, காரமணி, ராஜ்மா அதெல்லாம் நம்ம முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுருவோம்ல, அதுவும் நல்லா கேஸ் சேவ் பண்ணி கொடுக்கும். டிப் நம்பர் 3, எதையுமே மூடி போட்டு குக் பண்ணுறது. பொரியல்லாம் பண்ணுறப்ப மூடி போட்டு குக் பண்ணும்போது காய்கறி சீக்கிரமே வெந்துடும். அதனாலேயே நம்ம கேஸ் மிச்சம் பண்ணலாம். மூடி போட்டு சமைக்கும் போது ஹீட் அதிகமாக வெளியவே போகாது. அதனால் கேஸும் சேவ் ஆகும், சமையலும் சீக்கிரம் முடியும் நமக்கு. 4, கரெக்ட் பர்னர் யூஸ் பண்ணுறது, அதாவது ஸ்மால் வெசலுக்கு ஸ்மால் பர்னர் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ட்ரையான வெசல் யூஸ் பண்ணுறதே நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா அது கழுவி டேரெக்டாக எடுத்து ஃப்ளேமில் வைக்கும் போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அதில் நம்ம எந்த சமையலாக இருந்தாலும் செய்ய முடியும். அது வரைக்கும் கேஸ் நமக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும்ல. அதனால் நல்லா கழுவி கவுத்தி வச்சுடுங்க. பாத்திரம் ட்ரை ஆனதுக்கப்புறமே எடுத்து ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 5, ஃப்ளேம் எப்பயுமே கம்மியாக வச்சுக்கிறது. ஒன்ஸ் நம்ம ஃபுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளோட இது நல்லா சீக்கிரம் வேகும், நல்லா குக் ஆகும் அப்படின்ற ஒரு எந்த விஷயமும் கிடையாது. இன்ஃபேக்ட் லோ ஃப்ளேமில் சமைக்கும் போது ஃபுட்டும் நல்லா பாயில் ஆகுது, அதோட நியூட்ரியன்ஸும் ரீட்டைன் ஆகுது, கேஸும் நமக்கு மிச்சமாகுது. டிப் நம்பர் 6, மல்டிபிள் பொருளை ஒன்றா சேர்த்து நம்ம வேக வைக்கிறது. மெயினில் பார்த்தீங்கன்னா ஒரே பாத்திரத்துலேயே முட்டை, கிழங்கு, கார்ன் மூணுத்தையுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்தோன்னா நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். டைமும் நமக்கு மிச்சமாகும், கேஸும் சேவ் ஆகுது. டிப் நம்பர் 7, அடுப்பை சீக்கிரம் ஆஃப் பண்ணிடுறது. ஆல்மோஸ்ட் நம்ம குக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இப்போ ரைஸ் ஒரு 90% வெந்துருச்சு அப்படின்னு நமக்கே தெரிகிறப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோன்னா 100% அதுவே வெந்துடும் அந்த ஹீட்லேயே. அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றும் போது கூட கடைசி தோசை ஊற்றிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுறது நல்லது. அது அந்த ஹீட்லேயே அந்த தோசையும் சுட்டு எடுத்துடலாம். இதால் நமக்கு 1 to 2 மினிட்ஸ் முன்னாடியே கேஸ் ஆஃப் பண்ணுறோம். ஸோ அதனாலையும் கேஸ் சேவ் ஆகுது. டிப் நம்பர் 8, காய்கறி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கிறது சமைக்கிறதுக்கு. அந்த மாதிரி கட் பண்ணும்போது சீக்கிரமே காய்கறி வெந்துடும், கேஸும் ரொம்ப மிச்சமாகும். டிப் நம்பர் 9, பர்னரை க்ளீனாக வச்சுக்கிறது. பர்னர் சுத்தம் இல்லைன்னா நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால் பர்னரை க்ளீனாக வச்சுக்கிறது, கரெக்டாக அதை வாட்ச் பண்ணிகிட்டே கரெக்டான டைமில் பர்னரை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது கேஸை ரொம்பவே மிச்சப்படுத்தி கொடுக்கும். டிப் நம்பர் 10, ஃப்ளாட் பாட்டம் வெசல் யூஸ் பண்ணுறது. இது ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நமக்கு கேஸ் ரொம்பவே சேவ் ஆகுது. டிப் நம்பர் 11, பாத்திரத்துக்கு ஏற்ற சைஸுக்கு ஃப்ளேம் வச்சுக்கிறது. பெரிய சைஸ் பாத்திரம்னா ஃப்ளேம் நல்லா தாராளமாக பெருசாக வச்சுக்கலாம். இல்லை நம்ம தண்ணி தான் சுட போட போகிறோம், குட்டி கோண்டு பாத்திரத்தில் வைக்க போகிறோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 12, ஃப்ரோசன் இல்லைனா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த சாப்பாடு, இட்லி மாவு இல்லை பால் அதெல்லாம் ஒரு 1.5 hours வரைக்கும் நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறமா குக் பண்ணும்போது கேஸ் ரொம்பவே சேவ் பண்ணலாம். அந்த சில்னஸோடு எடுத்து குக் பண்ணும்போது அந்த சில்னஸ் போகிற வரைக்கும் செலவாகிற கேஸ் எல்லாமே நமக்கு வேஸ்ட்டு தான் இல்லையா? இப்போல்லாம் நம்ம தேங்காய், பட்டாணி, சோளம் அதெல்லாம்
உரித்து நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணாமல் அதை டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது கேஸை நம்ம இன்னுமே நிறைய மிச்சப்படுத்தலாம். டிப் நம்பர் 13, எப்பயுமே ஹை ஃப்ளேமில் தான் சமைக்கணும்னு எதுவுமே கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் சீக்கிரம் நம்ம சமைக்க முடியும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் நம்ம சாப்பாடு வந்து கருகாமல் கரெக்டான அளவில் கரெக்டாக நமக்கு வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். நான் முன்னெல்லாம் இந்த தப்பை தான் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தேன். எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வேக வச்சு தாளிக்கும் போது அதை கருக விட்றது அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நான் தாளிக்கிறது. இதனால் சமையலும் ஈஸியாக இருக்குது, நமக்கு கேஸும் மிச்சமாகுது. டிப் நம்பர் 14, அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணுறது. அகலமான பாத்திரம் பயன்படுத்தி சமைக்கும் போது ஹீட் வந்து ஈவனாக எல்லா பொருள்லையும், நம்ம சமைக்க வச்சுருக்க பொருள் எல்லாத்துலேயும் ஈவனாக படும். ஃப்ளேம் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இதனால் கேஸும் சேவ் ஆகும், சமைக்கிற பொருளும் ஈவனாக குக் ஆகும் நமக்கு. டிப் நம்பர் 15, அடிக்கடி அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்து வெந்துடுச்சா, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக மூடியை திறந்து வைக்கிறது. இதால் நம்ம சாப்பாடும் சீக்கிரம் வேகாது, கேஸும் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். இந்த 15 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கேஸ் சிலிண்டர் அதிக நாள் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மூஸ் லைஃப் ஸ்டைலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் கேஸ் சிக்கனமாக யூஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னென்னலாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறது கூட எனக்கு கேஸ் சிலிண்டர் அதிக நாள் வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னா, சமைச்சு முடித்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணுறது, வெளியே போகிறப்ப கேஸ் ஆஃப் பண்ணுறது, தூங்க போகிறப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடுறது. இந்த விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸாகவே கேஸ் சிலிண்டர் அதிக நாள் வரத்துக்கு வந்து இந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி ரசமோ கிரேவியோ வைக்கும் போது கூட கொஞ்சமாக கூட்டி வச்சு அதை கொதிக்க விட்டுட்டு கெட்டிலில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அதை வந்து அந்த கிரேவியோடையோ ரசத்தோடையோ ஆட் பண்ணி கரெக்டான குவான்டிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். இது கூட எனக்கு வந்து கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கடைசியாக ஒரு விஷயம், ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நின்று வேந்துட்டு இருக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்கும்? அதுக்கேற்ற மாதிரி காய்கறியோ கறியோ எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி காய்கறியை கட் பண்ணி வச்சுட்டு கறியெல்லாம் கழுவி மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்புக்கிட்ட போய் எல்லா பாத்திரத்தையும் கடகடன்னு சட்டுன்னு எல்லா அடுப்புலையும் வச்சுட்டு டக்குன்னு சமைச்சிட்டு வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இதனால் நமக்கு கேஸும் சேவ் ஆகும், ரொம்ப நேரம் கால் வலிக்க அடுப்புக்கிட்ட நின்றுட்டு சமைச்சிட்டு இருக்கவும் அவசியம் இருக்காது. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஏதோ இந்த வீடியோவில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து என்னை திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்து எந்த டாபிக் பற்றி பேசலான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.